திருநெல்வேலி மாவட்டம் காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பட்டவராயன் சாமிக்கு செருப்பு காணிக்கை செலுத்தும் மரபு இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பழங்கால கிராமப்புற பக்தி மரபுகளை பிரதிபலிக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகவும் நேர்ச்சை செலுத்தும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகவும் பட்டவராயனின் வீர பெருமை தியாகத்தை போற்றும் விதமாகவும் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிப்போனது நாட்டார் தெய்வங்கள் எனப்படும் சிறு தெய்வ வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாட்டில் தென் மாவட்ட மக்களின் காவல் தெய்வம் குல தெய்வமாகவும் இருப்பவர்தான் காரையாறு சொரிமுத்தையனார். திருநெல்வேலி மாவட்டத்தின் எழில்மிகு மேற்கு தொடர்ச்சி மலையின் நடுவில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சொரிமுத்து ஐயனார் கோயில். முதன்மை தெய்வமாக சொரிமுத்தையனாரும் அவருடன் இணைந்திருக்கும் துணை தெய்வங்களில் முக்கியமானவராகவும் இருப்பவர் பட்டவராயன். பட்டவராயன் வீரத்தின் திரு உருவமாக கருதப்படுகிறார். இவர் ஐயனாருக்கு உண்மையான சேவகனாக, அவருடன் குதிரையில் அல்லது காளையில் வந்து ஊரை காப்பாற்றும் போராளியாக மக்களால் நம்பப்படுகிறார். பண்டைய காலங்களில் பட்டவராயன் காலில் செருப்பு இல்லாமல் காட்டை சுற்றி காவல் புரிந்ததாக ஒரு நம்பிக்கை உள்ளது. பட்டவராயன் பொம்மக்கா திம்மக்கா என்ற பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனால் அவர் அந்த காலகட்டத்தில் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இவர் பசுக்களை பாதுகாக்கும் போராட்டத்தில் பங்கேற்று தன் உயிரை கொடுத்ததை மக்கள் பெரும் தியாகமாக கருதுகிறார்கள். காடுகளை நடந்து காத்து வந்த பட்டவராயனுக்கு பக்தர்கள் புதிய செருப்பை காணிக்கையாக செலுத்துவதன் மூலம் அவர் பாதங்கள் துன்புறாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த காணிக்கையை செலுத்தும் பக்தர்கள் பல நாட்கள் நோன்பு விரதம் மேற்கொண்டு சில சமயங்களில் காலில் செருப்பு அணியாமல் நடைபயணமாகவே கோயிலுக்கு வருவது வழக்கம். சிலர் செருப்பை தங்கள் இல்லத்தில் வழிபட்ட பிறகு கோயிலுக்கு கொண்டு செல்வர். செருப்பு மட்டுமல்லாது வாழ்வாங்கி, போர்க்கோலம், பரிசுகள், தேர் அலங்காரம் போன்றவை காணிக்கையாக செலுத்தப்படுவதும் உண்டு.